இன்னைக்கு பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குழிக்கரண்டி உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கரண்டி உடைச்சக்கடலை சும்மா லேசாக வறுபட்டால் போதும். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ கருவேப்பிலை அலசி வச்சுருக்கோம். இதையும் நல்லா வறுத்துக்குவோம். இதையும் எடுத்து நல்லா வறுத்துருவோம். எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணோம்னா நல்லது தூளை விட. பூண்டு, சீரகம், உடச்சக்கடலை, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்தாச்சு. வறுத்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினவுடனே நம்ம பருப்பு பொடி அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.